பொதுவாக நம்ம உலகத்தில் பேசுகிறத கேட்டிருப்போம். இவன்லாம் மனுஷனாயா? இவன்லாம் கேட்டிருக்கீங்களா? அப்படி என்ன இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கீங்க? இவெல்லாம் ஒரு மனுஷனாயான்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு மனுஷர்கள் மனுஷர் மாதிரி இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாம், நம்ம யாரையோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் கூட சில நேரம் அப்படி இருக்கோம். மனுஷர்கள் மனுஷர்கள் மாதிரி இல்லை. அப்ப மனுஷனை மனுஷனாக மாற்றுகிற தேவன், மனுஷனை மனுஷனாக மாற்றுகிற தேவ புத்தகம். சரியா? அடுத்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. இது வெறும் மனுஷனா மட்டும் மாத்துறது இல்லைங்க, ஒவ்வொருவரையும் தெய்வீக மனிதர்களாக மாற்றும் புத்தகம். தெய்வீக மனிதர்கள் நம்மளை எப்படி மாற்றணும் தேவன் விரும்புகிறாருன்னா, தெய்வீகமானவர்களாக. எனக்கெல்லாம் அதான் ஆசை. எப்படி மாறணும்? மனுஷனா மாறுறது ஒரு பெரிய காரியம் இல்லை. நம்மெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும்? தெய்வீக மனிதர்களாக மாற வேண்டும். தேவனுடைய ஆசை, தேவனுடைய திட்டம், தேவனுடைய லக்கு, தேவனுடைய சித்தம் இதுதான். நம்மளை எல்லாம் தெய்வீகமான மனிதர்களாக மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தெய்வீகமான வாழ்க்கையாக மாற்ற தேவன் விரும்புகிறார்.